வணக்கம் நண்பர்களே. இந்த அரசு ஊழியர்களுக்கு இனி பென்ஷன் கிடைக்காது. ஓய்வூதிய விதிகளை மாற்றிய DOPPW அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுவதும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய விதிகளில் முக்கிய மாற்றத்தை ஓய்வூதிய மற்றும் ஓய்வூதியதாரர் நலத்துறை DOPPW அறிவித்துள்ளது. மத்திய குடிமைப் பணிகள் ஓய்வூதியம் விதிகள் 2021 விதி 37 துணை விதி 29 புதிய உட்பிரிவு ஒன்றை சேர்த்து இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி ஒரு மத்திய அரசு ஊழியர் அரசு துறையிலிருந்து ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் உள்வாங்கப்பட்ட பிறகு அங்கு பணியாற்றும் காலத்தில் தவறான நடத்தைக்காக குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவர் மத்திய அரசின் கீழ் பணியாற்றிய காலத்திற்கான ஓய்வூதிய பலன்களை இழக்கும் நிலை ஏற்படும். DOPPW மே 22, 2025 அன்று வெளியிட்ட அறிவிப்பின்படி பொதுத்துறை நிறுவனத்தில் உள்வாங்கப்பட்ட ஊழியர் பின்னர் தவறான நடத்தைக்காக பணியிலிருந்து நீக்கப்பட்டாலோ பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அல்லது பணியிலிருந்து அகற்றப்பட்டாலோ அரசாங்கத்தின் கீழ் அவர் செய்த பணிக்கான ஓய்வூதிய பலன்கள் பறிமுதல் செய்யப்படலாம். மேலும் அந்த பொதுத்துறை நிறுவனம் எடுத்துள்ள பணி நீக்கம் அல்லது பணி அகற்றல் தொடர்பான முடிவுகள் அந்த நிறுவனத்துடன் நிர்வாக ரீதியாக தொடர்புடைய அமைச்சகத்தின் மறு ஆய்வுக்கு உட்படும் என்றும் DOPPW தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த மாற்றத்திற்கு முன் நிலவிய விதிகளின்படி ஒரு ஊழியர் பொதுத்துறை நிறுவனத்தில் உள்வாங்கப்பட்ட பிறகு அங்கு தவறான நடத்தைக்காக பணியிலிருந்து நீக்கப்பட்டாலோ அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்டாலோ அது மத்திய அரசின் கீழ் அவர் செய்த பணிக்கான ஓய்வூதிய பலன்களை பாதிக்காது என கூறப்பட்டிருந்தது. அதாவது பொதுத்துறை நிறுவனத்தில் ஏற்பட்ட நடவடிக்கைகள் அரசாங்க சேவைக்கான ஓய்வூதிய உரிமையை பறிக்கும் வகையில் இருக்காது என்பதே முந்தைய விதி. இந்த விதியை தற்போது திருத்தப்பட்டு புதிய கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. மத்திய குடிமைப் பணிகள் ஓய்வூதியம் விதிகள் 2021 விதி 37 ஒரு அரசு துறை பொதுத்துறை நிறுவனமாக மாற்றப்படும் போது அங்கு உள்வாங்கப்படும் ஊழியர்களுக்கான ஓய்வூதிய நிபந்தனைகளை விளங்குகிறது. அதன்படி உள்வாங்கப்பட்ட நாளில் ஊழியர்களின் கணக்கில் உள்ள அனைத்து ஈட்டிய விடுப்புகள் மற்றும் அரை சம்பள விடுப்புகள் அந்த பொதுத்துறை நிறுவனத்திற்கு மாற்றப்படும். அதேபோல் ஊழியரின் வருங்கால வைப்பு நிதி PF இருப்பும் பொதுத்துறை நிறுவனத்தில் திறக்கப்படும் புதிய PF கணக்கிற்கு மாற்றப்பட வேண்டும் என்பதும் விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த புதிய திருத்தத்தின் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் முன்னாள் மத்திய அரசு ஊழியர்கள் தங்களின் நடத்தை மற்றும் ஒழுங்கு விதிகளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. தவறான நடத்தை நிரூபிக்கப்பட்டால் ஓய்வூதியம் போன்ற முக்கிய சமூக பாதுகாப்பு பலன்களை இழக்கும் அபாயம் இருப்பதால் இந்த மாற்றம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களிடையே பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பென்ஷனர்ஸ் அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.